நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் டேக்ஸ் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா? அப்போ பிஸ்னஸ் லோன் எப்படிங்க கிடைக்கும்? நிறைய ஸ்மால் என்டர்பிரினர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க பிஸ்னஸில் அவங்க ப்ராஃபிட்டை கம்மியாக காமிச்சிட்டு டேக்ஸை கம்மியாக பே பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு லோனுக்காக, பிஸ்னஸ் லோனுக்காக நீங்கள் பேங்க்கிட்ட போகும்போது அவங்க எதை பிலீவ் பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க பிலீவ் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான், உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு. அதுவும் ஒரு சிஏ சைன் பண்ண ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை தான் அவங்க வந்து பிலீவ் பண்ணுறாங்க. அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் நீங்கள் கம்மியான ப்ராஃபிட் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி பேங்க் லோன் கிடைக்கும்? கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ ஒரு சிஏவாக உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஷார்ட் டேர்மாக உங்களுக்கு ஒரு பெயின் இருக்கலாம். நீங்கள் ப்ராஃபிட் காமிக்கிறதுனால, டேக்ஸ் நீங்கள் அதிகமாக பே பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு பெயின் இருக்கலாம். பட் லாங் டேர்முக்கு உங்கள் பிஸ்னஸ் பில்டு பண்ணுறதுக்கான லோன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த பிஸ்னஸ் லோன் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஃபினான்ஷியல்ஸ் உங்கள்கிட்ட கையில் இருக்கணும். 1 இயருக்கு மட்டும் இல்லைங்க, 2 இயர்ஸ்க்கு மட்டும் இல்லை, அட்லீஸ்ட் மினிமம் 3 இயர்ஸ்க்காச்சும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஃபினான்ஷியல்ஸ் இருந்தால் மட்டும்தான் பேங்க் மேனேஜர் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் லோனுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஒன்ஸ் உங்களுக்கு பிஸ்னஸ் லோன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பின்னாடி பேங்க்கு பின்னாடி அலைய தேவையில்லைங்க, பேங்க் உங்கள் பின்னாடி வரும்.